Let us meditate in the Word of God. Deuteronomy. Let's turn our Bibles to Deuteronomy chapter 7. We've been discussing, we were studying Deuteronomy and the likes and everything. Slowly, we may wonder, people may wonder why Old Covenant and Deuteronomy. First, we must know that God has given a covenant like this, and then He never changed the covenant. He gave a remedy for the covenant. That is Jesus Christ. First, we should know what is what. Then, for that reason, we are reading it. இப்போ வாசிப்போம். போன கடைசியை நம்ம வாசிச்சது verse 13. Verse 13. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். This is God's intent actually for us. God loves us. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அன்பு கூர்ந்து அவர் ஆசீர்வதிக்கிறனால என்ன நடக்குதுன்னு சொன்னது எஃபெக்ட்ஸ் தான் இப்போ பார்க்குறோம். எல்லாம் பெருகுது. உன் ப்ராஸ்பரிட்டி, ஃபினான்ஷியல், everything multiplies. Multiplication of all the things will come. But don't think prosperity means money. Money has got nothing to do with prosperity. Prosperity means ஆசீர்வாதம். That is, நீ கை தொட்டு வேலை செய்கிறது அப்போ நீ ப்ராஸ்பரஸாக இருப்ப. நீ எது செய்தாலும் அது மல்டிப்ளை ஆகும். நம்ம லாஸ்ட் டைம் படித்தோம், எலியா எப்படி எண்ணெயை மல்டிப்ளை பண்ணார் சொல்லிட்டு. That is prosperous. Where was the money there? மணி கிடையாது அங்கே. இங்கே ராங் நோஷன் இஸ் கெட்டிங் ஸ்ப்ரெட். என்னென்னா ப்ராஸ்பரிட்டி மீன்ஸ் மணி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா ஊழியக்காரங்க சில பேர் செய்கிற தவறுகள்னால அப்படி எடுத்துக்கிறாங்க. நோ, இட்ஸ் நாட் தட் திங். எஸ், தன்னுடைய ஜனங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதிக்கலன்னு நம்ம போகவே வேணாமே. கர்த்தரை வணங்கத்துக்கு போகவே வேணாம். நம்மளே எல்லாமே பண்ணிடலாம். நம்மளால் செய்ய முடியாது, அதையும் இருக்கும். தென் இங்கே எல்லாம் யுவர் அசட்ஸ் அண்ட் எவ்ரி திங் வில் பி பிளஸ்ட் அப்படின்னு எல்லாமே போட்டிருக்காரு. அந்த அசட்ஸ் தானே போட்டிருக்கு. தானியங்களையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளின் பலனையும் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். இப்போ யாக்கோபோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா, அவன் கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அவன் பெருகினான். டக்குன்னு 7 வருஷத்தில் அவன் பெருசாயிட்டான். அகெயின் தட் சீசன் ஃபால்ஸ் இன் டு பிளேஸ். 7 years. இட் டேக்ஸ் 7 years ஃபார் அ பர்சன் டு கெட் கம்ப்ளீட்டட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். ஐ பிலீவ்ட் இட். இது எல்லாமே இது சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு பிலீவ், நம்பிக்கை. ரெண்டாவது ஃபெய்த், அப்ளை ஆஃப் ஃபெய்த். ரிசீவ் இட், அப்ளை ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் இட். சும்மா உட்காந்துட்டுல, ஸ்டார்ட் டூயிங் இட். அவன் என்ன பண்ணான், அதை வச்சு இதை போட்டால் அது மல்டிப்ளை ஆச்சு. ஆடுகள் நிறைய ஆடுகள் குட்டி போட்டுச்சு. மேபி ஆக்சுவலி நான் இங்கே பார்த்து நம்ம இந்தியன் கண்டிஷனில் ஒரு ஆடு ஒரு டைமில் 3 குட்டி போடும். கணக்கு போட்டுக்கோங்க. ஒரு ஆடுக்கு 100 ஆடு வச்சுருக்கான் ஒருத்தன்னா, 3 குட்டி போட்டுச்சுன்னா 300 குட்டி. ஒரு வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு அதுதான் 2000 ஆகிடும். அது அப்படியே பெருசாகும். சரி அகெயின் அடுத்த 7 years. இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டை. இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. they found out and said compounding is the 8th wonder of the world அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
ஸோ இது இப்போ ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அது கர்த்தர் எப்போவோ கண்டுபிடிச்சி அது சொல்லிட்டார். எவ்ரி 7 years it should multiply. Double or triple or whatever it may be. Depends on the condition. ஆசீர்வதிப்பார். இப்போ ஒரு ஆடு 2 குட்டி போட்டுச்சுன்னா டபுள், 3 குட்டி போட்டுச்சுன்னா ட்ரிபிள். சரி, ட்ரிபிளிங் தி பெனிஃபிட். அப்புறம் நீ அடுத்தது வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாத. அதாவது இப்படி கம்பேரிட்டிவ் ஸ்டடி எப்படி வைக்கிறாருன்னா, உன் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் இருப்பான், நீயும் அவனும் ஒரே காற்று தான் உட்கொள்கிறீங்க, ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்றீங்க, ஆனால் நீ நல்லா இருப்ப. அவன் நோயில் உள்ளவனாக இருப்பான், இல்லாட்டி பிரச்சனையோடு இருப்பான். இன்றைக்கி உலகத்தில் அது மாதிரி தான் இருக்குது. இதுதான் பார்த்துட்டு நம்ம ஆளுங்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எப்போவுமே ஏழைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. நோ, இட்ஸ் நாட் தட். இப்போ பழமொழி ஒன்று சொல்கிறாங்க, ஏன்னா ஒரு ஏழையாக பிறக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் ஏழையை சாவரான்னு சொல்கிறான்னு அவன் தப்பு பண்ணுறான். ஏன்னா ஒரு மனுஷனை உலகத்தில் அனுப்பும்போது கர்த்தர் அவனுக்கிட்ட நிறைய டேலண்ட்டை பேக் பண்ணி தான் அனுப்புகிறாரு. இஃப் யூ cannot ஐடென்டிஃபை யுவர் டேலண்ட்ஸ், யூ cannot survive in this world. World is full of competition. 700 கோடி ஜனம் இருக்குது, உலகம் இவ்வளோ பெருசாக இருக்குது, அதில் 70% தண்ணி. ஏதாவது ஒன்று எடுத்து யூட்டிலைஸ் பண்ணணும். த சோர்ஸ் தட் இஸ் காட், அவர் எல்லா ரிசோர்ஸஸும் வச்சுருக்காரு. மரத்தை எடுத்திங்கன்னா, மரத்தை வெட்டி ஒரு சேர் செய்யலாம். இப்போ மரத்தில் எடுத்து துப்பாக்கி கூட செய்கிறாங்க, நிறைய இதுங்கெல்லாம் செய்யலாம். நிறைய கம்ப்ரஸ்டு திங்ஸ் எல்லாம் கூட வுட்டில் செய்யலாம், என்ன வேணால் செய்யலாம். ஒரு மரத்தினால அவ்வளோ யூட்டிலிட்டி இருக்குது. ஒரு மரத்துலேருந்து கனிகள் வரும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பப்பாயா ட்ரீ எடுத்துக்கோங்க. ஒரு பப்பாயா ட்ரீ ஒரு சீடு எடுத்து நடுற, அது வளர்ந்து பெருசாகிடுது. பெருசான பிறகு அதுலேருந்து ஆக்சுவலாக இது காட்ஸ் வே ஆஃப் மல்டிப்ளிகேஷன். இதை ஐ கீப் ஆன் டெல்லிங் திஸ். ஏன்னா அது உங்கள் தலையில் ஏறுற வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். அது ஒரு சீடு தான் விதைச்ச, இப்போ என்ன பண்ணுது, அது ஒரு மரமாக வருது. மரமாக உடனே பலம் கொடுக்கல, அது டைமுக்கு அப்புறம் அது காய் காமிக்குது, அது பழமாகுது. அந்த ஒரு பழத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான சீட்ஸ் இருக்கும். நீ ஒன்று தான் விதைச்ச, அது 1000 அங்கே வந்துச்சு. இது யார் செய்தது? சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். ஆண்டவர் செய்தார். இப்போ உங்கள் ஃபார்முலா ஏதாவது வந்துச்சா? அதில் நம்ம ஃபார்முலா கெடுக்காமல் இருந்தது தான், சும்மா விட்டது. அப்படி தான் பூமியை படைச்சிருக்காரு. பூமி தன் வேலையை செய்யணும். அதுக்கு நீ விதைச்சிட்டு போயிடும். அந்த பப்பாளி மரம் எத்தனை காய்களை காய்க்கும்? அது மாதிரி யோசனை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து என்ன புரியுது உங்களுக்கு? காட் இஸ் அ மல்டிப்ளையர். ரெண்டாவது, நம்மளுக்கு அது தெரியல. நம்ம உட்காந்து என்ன பண்ணுறோம், ஒரு பரிதாபமான நிலைமைக்கு போயிட்டு நம்மளே ஒரு ஃபிட்டின் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இல்லை. மை காட், மை கிங் இஸ் அ மல்டிப்ளையர். ஹீ மல்டிப்ளைஸ் திங்ஸ். அவர் மல்டிப்ளை பண்ணுறாரு அண்ட் ஹீ கிவ்ஸ் இட் டு மீ. அவர் எடுத்துக்கிறது இல்லை. அவருக்கு என்ன பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு இருப்பார். கடவுளுக்கு ஒன்றும் தேவையில்லை. அவருக்கு பசிக்கணும், சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, எதுவுமே கிடையாது அவருக்கு. அவர் நம்மளுக்கு தான் கொடுக்குறாரு, நம்ம கையின் காரியத்தை ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஒவ்வொரு மரத்துலேயும் செடி, ஒவ்வொரு இதுலேயும் செடி, வாட் எவர் வி டச் வி கேன் ப்ராஸ்பர். அதுதான் சொல்ல, உங்கள் கையின் கிரியெல்லாம் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதான் நீ தொட்டா வேற மாதிரி இருக்கும். இப்போ யோசேப்பு தொட்டா வேற மாதிரி இருந்துச்சு. அதே மற்றவங்க தொட்டாங்க, அது விளங்கலை. பேதுரு தொட்டா குணமாகுது, மற்றவங்க தொட்டா குணமாகலை. இட்ஸ் அன் அனாயிண்டிங்.
சரி, நம்மளுக்குன்னு ஒன்று வச்சுருப்பார், அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒன்று வச்சுருப்பார். இதை புரிஞ்சிக்கணும், இதை விசுவாசிக்கணும். இது விசுவாசிக்கும் போது தான் நம்மளுக்கு அது வெற்றி வரும். யூ கான்ட் ஷவுட் டு த லார்ட் அண்ட் சே, நீங்கள் சொன்னீங்க அதனால விசுவாசிக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு ஐயோ அவனுக்கு ஒண்டி மல்டிப்ளை ஆகுது எனக்கு மல்டிப்ளை ஆகலைன்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. இதுதான் பொதுவாக நம்மக்கிட்ட இருக்க டிஃபெக்ட். நம்ம ஆண்டவர் தன்னுடைய தன்னை அவரோட நடந்தால் இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் நான் நடக்கிறேன், அதனால் பெனிஃபிட் ஆகிறேன் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன், நான் 7 வருஷத்தில் பூர்ணமாகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நடக்க போகுது, ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஹேவ் ஃபெய்த் ஆன் காட். இயேசு சொல்கிறாரு, மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போகணும். ஹேவ் ஃபெய்த் ஆன் காட். அதில் அவர் சொல்கிற டெஃபினிஷனே ஹேவ் ஃபெய்த் ஆன் காட். அப்புறம் சொல்லிட்டு இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் அது நீ சொன்னபடி நடக்கும், நீ சொல்கிறபடி நடக்கும்னு விசுவாசிச்சினா. நீங்களும் ஒரு விதையை விதைச்சிட்டு நான் விசுவாசிக்கிறேன் இது வளர்ந்து நல்ல பலன் தரும்னு விசுவாசிச்சிங்கன்னா வரும், இல்லாட்டி வராது. நீங்களே சும்மா இருக்க மாட்டீங்க, மறந்து போயிட்டு அதில் கொண்டு போய் தண்ணியை ஊற்றுவீங்க, எக்கச்சக்கமாக தண்ணியை ஊற்றுவீங்க, போயிடும். இல்லாட்டி நோண்டி பார்ப்பீங்க. இன்றைக்கி விசுவாசிகளோட நிலைமையே அதுதான். ஒரு விசுவாசத்தில் ஒரு காரியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு allow it to work, don't dig it out. அதை நோண்டி பார்க்காதீங்க. நோண்டி பார்த்தா என்ன ஆகும்? செத்து போயிடும். சரி, மனுஷனுக்கு அது ஒரு தன்மை இருக்குது. அப்போ சகல ஜனங்களே ஆசீர்வதிக்கப்பட்டு பயன்பட்டிருக்கும். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகலும் பெண்ணிலாகலும் மலடிருப்பதில்லை. ஏன் ஆணிலாவது பெண்ணிலாவது மலப்படு? அந்த காலத்தில் ஆண்களுக்கு மலடு இல்லைன்னு சொல்லுவாங்க. பெண்கள் பிள்ளை கற்பம் தரிக்காமல் இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆம்பளைங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சுன்னா இவ்வளோ இதில் ப்ராப்ளம் இருக்குது ஆம்பளைக்குன்னு சொல்கிறாரு. இங்கே எப்போ சொன்னார்? இது ஒரு 3500-4000 வருஷத்துக்கு முன்னால் இதை எழுதி வச்சுருக்காரு. ஆம்பளைக்கும் பிரச்சனை இருக்காது, பொம்பளைக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. இதை விசுவாசிக்க மாட்டாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தர் கரெக்டாக தான் போயிட்டுருக்காரு. அவர் தான் படைச்சது என்னதுன்னு அவருக்கு தெரியும். அதனால் இப்படி தான் வேலை செய்யணும்னு அவர் வச்சுருக்காரு. இது நம்மளுக்கு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டப்படி நடக்கிறோம். ஆணிலாலும் பெண்ணினாலும் மலடு இருப்பதில்லை. கர்த்தர் படிமா, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். சகல நோய்கள் அதில் டெஃபினிஷன் இல்லை. இந்த நோய் அப்படின்னு டெஃபினிஷன் இல்லை. எந்த நோயும் வராது. விலக்குவார்னா என்னது? அது உன்னை பற்றி கொள்ளாதபடி உன்னை விலக்கி காப்பார். இந்த பைபிளில் போட்டிருக்கோம், Hashem will remove every illness. I am ill அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அமெரிக்காலையோ எங்கேயோ போய் கேட்டிங்கன்னா பிள்ளைங்க அப்படி சொல்லுவாங்க, ஐ எம் வில், ஐ எம் நாட் வெல். புதுசா ஐ எம் நாட் ஆல் ரைட், ஐ எம் நாட் குட். இதெல்லாம் தூக்குவேன்றாரு. Hashem will remember and all the bad maladies of Egypt that you know. உனக்கு தெரிஞ்சிருக்கிற ஈஜிப்டில் இருந்த பார்த்தேன்னு. ஏன்னா சில விசுவாசம் எப்படி திரும்ப வரும்? இது மாதிரி வியாதி இருக்குன்னு நம்ம பார்த்தான்னு தெரியும். இப்போ உலகத்தில் இப்போ டாக்டர்ஸாலே கண்டுபிடிக்க முடியாது எத்தனையோ வியாதிகள். இப்போ கொரோனா வைரஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கொரோனா வைரஸ் வரத்துக்கு முன்னால் கொரோனா வைரஸ்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், எல்லாம் வரும் அப்படியே வரும் அப்படின்னு. திடீர்னு ஒரு வைரஸ், இப்போ எனக்கு 100 சொல்லும்போது ஒரு வியாதி வரும்னு சொன்னார். எனக்கு புரியல.
வியாதி வரும், ரைட்டு. என்ன வியாதி? ஆனால் இதில் ரோட்டில் எப்படி கண்டிஷன்ஸ் வரும் அதெல்லாம் காமிக்கிறாரு. என்ன தெரியாது. இவங்க தான் கொரோனான்னு பேர் வச்சாங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் கொரோனா வைரஸ் டி ஏதோ இப்போ அவங்க பேர் வைக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் அங்கே எகிப்துலேயும் அவங்க பார்க்குறாங்க, அந்த ஜனங்க பார்க்குறாங்க, ஓ எகிப்தியர் போட்டு இந்த மாதிரி அடித்தார் கர்த்தர். அடித்த போது அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி வியாதி வந்து நம்மளுக்கு வந்தால் என்ன ஆகிடும்? பயப்படுவான்ல. அதுதான் கர்த்தர் அங்கே சொல்கிறாரு, நீ பயப்படாத, எந்த வியாதியும் வராது. எகிப்தியருக்கு வந்த வியாதிகளில் ஒன்று கூட வராது உனக்கு. அங்கே 10 விதமான வியாதிகள் வந்துச்சு, எதுவுமே வரதுக்கு சான்ஸ் இல்லை. மேலெல்லாம் கொப்பளம், கட்டிகள் எல்லாம் வந்தது. இதில் அவங்களுக்கு மட்டும் தான் வந்துச்சு பாருங்க. அதுலேயும் அவர் டிஸ்டிங்ஷன் பண்ண வைக்கிறாரு கர்த்தர். ஏன் டிஸ்டிங்ஷனா? தன் ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க, ஒரே கண்ட்ரியில் தான் இருக்கிறாங்க. இவங்க கோஷனில் இருக்கிறாங்க, அவங்க ரெஸ்ட் ஆஃப் தி ஈஜிப்டில் இருக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு? கோஷனில் ஒண்டி அதை ப்ரொடெக்ஷன் வைக்கிறாரு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கிறோம். இன்றைக்கி நம்ம விசுவாசித்தோம்னா ஒரே ஒரு டூல் நம்மளுக்கு கொடுக்கப்படுறது. விசுவாசித்தோம்னா ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம்னால் எந்த ஒரு இதுவும் நம்மளை ஒண்டி தொடாது. இதை நம்பணும் ஃபஸ்ட்டு. அது எப்படி தொடாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் வாட் த மாடர்ன் ஜென்ரேஷன், the 2K kids and all the things, all the people will talk. அப்புறம் இதில் இப்போ உலகத்து பிரகாரமான ஜனங்களும் சயின்டிஸ்டும் அப்படி தான் கேட்குறாங்க, அது எப்படி இருக்கும்? சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றையும் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிறவர்கள் மேலே வாங்கி பண்ணுவார். இது ஒன்று பியூட்டி. உன்னை எவனாவது முறைச்சான்னா, உன்னை சாபம் விட்டான்னா அவனுக்கு வர பண்ணுவார். நம்ம எல்லாரையும் ஒவ்வொருத்தர் சாபம் விடணும். நம்மளே சாபத்தை ஒருத்தர் விட்டுக்குவோம். ஆனால் இது சொல்கிறாரு, சாபத்தெல்லாம் விடாதீங்க, உங்களுக்குள்ளே விடாதீங்க, எல்லாம் ஆசீர்வாதத்தை சொல்லுங்கள். 1 பேதுரு 3:8 போட்டிருக்கு, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள், ஒருவனையும் சபிக்காதீங்கன்னு போட்டிருக்கு. புதிய உடன்படிக்கையில் இது ஒன்று. இன்னொரு நேற்று நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், இது லாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஒரு காரியத்தை இருக்கு. நேற்று நாங்கள் 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். there is a law which says, ஒரு தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் பசியாக இருக்குது, தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சா அதுலேருந்து எத்தனை இது வேணால் பிடிச்சி சாப்பிட்றலாம், பெர்மிஷன் உண்டு ஆண்டவர்கிட்டருந்து. ஆனால் ஒன்றையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. எடுத்துகிட்டு போனால் என்னது? திருடுன்னு அர்த்தம். தென் he will get caught. இந்த லா நிறைய பேருக்கு தெரியாது. யார் இல்லைடான்னு சொல்லி ஆட்டை போட பார்ப்பாங்க. இந்த ஆட்டை போடும் போதுதான் தங்க மேலே சாபத்தை வர வச்சுக்கோங்க. இது ஏன் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொன்னால் படிக்கலை. இது இங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குது? உங்கள் கையில் இருக்கிற புஸ்தகத்தில் இருக்குது. கேட்டால் அது ஒழிஞ்சு போச்சுன்னு வாங்க.